ஹே! ஹலோ அர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது டைனமா ட்ரீம்ஸ். நான் உங்க சிடி. ஸோ இந்த வீடியோ நான் லாஸ்ட்டா அப்லோட் பண்ணியிருந்த ஜிம்மினோட வீடியோட கன்டினியூட்டி வீடியோ தான். ஸோ நீங்க இந்த எபிசோட் எப்போ முடியும் அப்படி மாரிலாம் கேட்குறீங்க. எனக்கு இந்த எபிசோட் எப்போ முடிக்கணும்னு தோணுதுன்னா, ஒயன் அவளோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழும்போது இந்த எபிசோட் நான் அப்படியே முடிச்சுக்கலாங்கிற மாரி இருக்கேன். அண்ட் கிளைமேக்ஸ்லயும் உங்களுக்கு ஒரு மாரி எமோஷனலான ஒரு ஃபீலிங்க குடுக்கணும்னு தான் நான் இப்போ நெனச்சிட்டுருக்கேன். அதனால கதை போற போக்குலயே அப்படியே நம்ம போவோம். பட் எத்தனை எபிசோட் வருங்கிறது எனக்கு தெரியல. நான் நெனச்சிருக்க அந்த கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னா, நான் அதோட அந்த ஸ்டோரிய அப்படியே முடிச்சுருவேன். அண்டு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல விசிட் பண்றீங்கன்னா, மறக்காம ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ஜிமினுடைய எல்லாத்தையுமே நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளோட டீம்குள்ள போயிடலாம். அண்ட் உங்களோட ஐஸ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நான் சொல்றத அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரீமோட ஸ்டார்ட்டிங்லேயே இப்போ ஜிமின் தான் உங்கள அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்கள அந்த மாரி இவ என்ன இவ்வளோ கேவலமா இருக்கா? அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு உங்க மேல கோவப்பட்டு அங்கேருந்து வெளிய வந்திருப்பார் இல்லையா? இப்போ அங்க ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்தவரு, இப்போ ஸ்ட்ரெயிட்டா இப்போ யோனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. யோனோட வீட்டுக்கு வந்துட்டுமே, யோனோட அந்த வீட்டு டோர் பெல்ல வந்து அப்படியே ரிங் பண்றாரு. இப்போ யோனுமே அந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு, "அ ஜிமின் நீ இங்க எதுக்கு வந்த? நான் தான் இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இப்ப திரும்பவும் எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி யோன் வந்து ஜிமினா ஒரு மாரி கோவமா கேட்குறா. இப்ப ஜிமினுமே யோன பார்த்துட்டு, "யோன் யோன் ப்ளீஸ் யோன், தயவு செஞ்சு நீ என்னோட சிச்சுவேஷன புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னும் வேணும்னே அவள கல்யாணம் பண்ணிக்கல. என்னோட பேரண்ட்ஸ் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒயின்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் நான் நிஜமாலுமே அவ கூட உண்மையா வாழல யோன். நான் நான் இப்போ கூட உன்ன தான் லவ் பண்றேன். உன்ன தான் என் பொண்டாட்டியா நெனச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவள ஏத்துக்குவேன்? சொல்லு." அப்படிங்கிற மாரி ஒரு மாரி எமோஷனலா பேசி யோனோட கையுமே அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மாரி எமோஷனலா பேசுறாரு. இப்போ யோனா அத கேட்டுட்டு பொய் சொல்லாத ஜிமின். வாய திறந்தாலே பொய். நீ அவ கூட சந்தோஷமா இல்லாதனால தான் அவ இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்காளா? நான் கூட உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீ இன்னும் சிங்கிளா தான் இருக்கன்னு நெனச்சு உன்கிட்ட பேசினேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் பக்கம் கூட வந்திருக்க மாட்டேன். என்னால எப்படி ஜிமின் இன்னொருத்தி புருஷனோட சந்தோஷமா வாழ முடியும்? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கேவலமான பொண்ணு இல்ல. போதும். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நடந்ததாவே இருக்கட்டும். இனிமே என்கிட்ட நீ பேசவும் வேண்டாம், என்னை பார்க்க வரவும் வேண்டாம். நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னை விட்டுடு. அப்படிங்கிற மாரி இவனுமே இப்போ ஜிம்மினை பார்த்து ஒரு மாரி கோவமா சொல்லிடுறா. இப்போ ஜிம்மினுக்கு தான் ஒரு மாரி அப்படியே அழுக வருது. யோன் யோன் ப்ளீஸ் யோன், இ- என்னை இங்கிருந்து போகணும் மட்டும் சொல்லாத யோன். எனக்கு நிஜமாலுமே அவ கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல. அவ ரொம்ப கேவலமானவ யோன். நான் சொல்றத நம்பு. இப்போ கூட அவ ப்ரெக்னெண்ட்டா இருந்த விஷயமே எனக்கு தெரியாது. நம்ம அவ ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது தான் எனக்கே அவ ப்ரெக்னெண்ட்டா இருந்தான்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியமா அவ ப்ரெக்னெண்ட்டா இருக்குன்னு தெரியாது யோன். அதுவும் இல்லாம நான் அவ கூட சந்தோஷமாலாம் வாழல. ப்ளீஸ் யோன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. என்ன என்ன விட்டுட்டு போன மட்டும் சொல்லாத. அத அத என்னால தாங்கிக்க முடியாது யோன். ப்ளீஸ் யோன், எனக்கு இப்போ உன்னை விட்டா யாரும் கிடையாது. எனக்கு இப்போ நீ மட்டும் தான் இருக்க. நீயே இப்படி என்ன போன்னு சொன்னா நான் எங்க போவேன் யோன்? அதனால ப்ளீஸ் என்ன என்ன உன்னை விட்டுட்டு போன மட்டும் சொல்லாத. அப்படிங்கிற மாரி இப்போ ஜிமின்மே அந்த யோனோட கையை பிடிச்சிட்டு ஒரு மாரி அப்படியே எமோஷனலா பேசுறாரு. கண் கலங்கிக்கிட்டு. யோனுமே ஜிமின் ஒரு மாரி கண் கலங்கறத பார்த்துட்டு, "அ ஜிமின் ஜிமின் அழாத ப்ளீஸ். யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. நீ முதல்ல உள்ள வா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப ஜிம்மினுமே வந்து அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க சோஃபால உட்காந்துக்கிட்டு, இவனோட கைய விடாம அப்படியே புடிச்சுக்கிட்டு, ஒரு மாரி எமோஷனலா அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப இவனுமே ஜிம்மின் அழுறத பார்த்துட்டு, அ இ "இங்க பாரு ஜிம்மின் ப்ளீஸ் அழாத. சரி, நான் இனிமே உன்ன என்ன விட்டு போன்லாம் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு அழாத." அப்படிங்கிற மாரி பேசிட்டு, இப்ப அந்த இவனுமே வந்து ஜிம்மின ஒரு மாரி ஹக் பண்ணிக்கிறா. இப்ப ஜிம்மியுமே அவள பேக் ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாரி எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் அவங்க 2 பேருமே அந்த வீட்ல ஒரு மாரி அப்படியே
2 பேருமே ஒண்ணா இருக்காங்க. அப்படி அவங்க 2 பேருமே ஒண்ணா இருந்து முடிஞ்சதுக்கப்புறம், 2 பேரும் அந்த பெட்ல தான் அப்படியே ஒரு மாரி படுத்துட்டுருக்காங்க. ஸோ, இப்போ ஜிமின் தான் யோனோட செஸ்ட்ல ஒரு மாரி அப்படியே தலைய வச்சு படுத்துட்டுருக்காரு. அந்த யோனுமே வந்து ஜிமினோட தலைய வந்து அப்படியே ஒரு மாரி கோதி விட்டுட்டுருக்கா. அப்படி கோதி விட்டுக்கிட்டே, "ஏன் ஜிமின், நம்ம 2 பேரும் இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது சரியா? தப்பா? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. இப்போ என்ன பண்றது நம்ம?" அப்படிங்கிற மாரி ஜிமின பார்த்து கேட்குறா. இப்ப ஜிமினுமே, "என்ன சரியா வராது? நீ தானே என்னோட வைஃப். அப்போ நான் இந்த மாரி உன்கிட்ட நடந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அது உனக்கு, ஊர் உலகத்துக்கு அந்த ஒயின் தானே உன்னோட வைஃப். அப்படி அவ உன்னோட வைஃபா இருக்கும்போது, நீ இந்த மாரி என்கிட்ட நடந்துக்கிறது, மத்தவங்கலாம் என்ன பார்த்து ஒரு மாரி தப்பா பேசினா, நான் என்ன பண்றது? என்னால அதெல்லாம் கேட்க முடியாது ஜிமின். ஸோ, இதோட நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ப அப்படியே முடிச்சுக்கலாமா?" அப்படின்னு அழற மாரி கேட்குறா. "என்ன யோன் பேசுற நீ? இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நான் இந்த ஊர் உலகம் அறியிற மாதிரி உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா போதும்." "இன்னும் கொஞ்ச நாள் என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? எப்படி?" "நான் அந்த ஒயினுக்கு டிவோர்ஸ் குடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்ன டாக்குமெண்ட்ஸையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ, இப்போ அவளுமே எனக்கு டிவோர்ஸ் குடுன்னு வாய் விட்டு கேட்டா. ஸோ, அதனால நாங்க 2 பேருமே இப்போ பிரிஞ்சிடலான்னு முடிவுக்கு வந்துட்டோம். அப்படி நாங்க 2 பேரும் பிரிஞ்சதுமே, நான் அடுத்த நிமிஷமே உன்ன எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் முறைப்படி." அப்படிங்கிற மாரி இப்போ ஜிமின்மே யோன் பார்த்து சொல்றாரு. இப்போ யோனும், "ஆ ஆனா ஜிமின், நம்மளோட கல்யாணத்த உன்னோட பேரண்ட்ஸ் ஏத்துக்கலன்னா என்ன பண்றது? உனக்கே தெரியும்ல, எனக்கு அப்பா, அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. எனக்குன்னு இருக்கிறது என்னோட அங்கிள் மட்டும்தான். இப்போ அவரும் என் கூட இல்ல. அதுவும் இல்லாம நாங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலானவங்களும் இல்ல. அப்படி இருக்கும்போது உன்னோட பேரண்ட்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா?" "என் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது உறுதி. நான் டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. அதுவும் இல்லாம அந்த ஒயின் அவ பிரெக்னென்ட்டா இருந்ததே என்கிட்டருந்து மறைச்சு, இப்போ நான் அந்த குழந்தைய கேட்டதுமே, அந்த குழந்தைய அவளே கலைச்சிட்டு, இப்போ எல்லாருக்கு முன்னாடியும் நல்லவ மாரி நாடகம் போட்டுட்ருக்கா. அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ஆத்திரமா வருது யோன். அவளுக்கு எப்படி யோன் இப்படி ஒரு மனசு வந்துச்சு? அவ ஏன் இவ்வளோ மோசமானவளா இருக்கா? அ அந்த குழந்தையோட அப்பா நான் தானே! அப்போ அந்த குழந்தைய நான் கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல தானே! அப்படி இருக்கிறப்போ, நான் அந்த குழந்தைய கேட்டேங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக, அந்த குழந்தையவே அவ கலைச்சிட்டா. யோன், என்னால என்னால இத தாங்கிக்கவே முடியல. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப ஜிம்மின்மே ஒரு மாரி அப்படியே கண் கலங்குறாரு. இப்ப யோன் தான் பார்த்துட்டு, "அ ஜிமின், ஜிமின், என்ன சொல்ற நீ? வயன் குழந்தைய கலைச்சிட்டாளா?" "ஆமா. நம்ம 2 பேரையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கப்புறம், மேடம் எனக்கு டிவோர்ஸ் குடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் அவ வயித்துல வளர்றது என் குழந்தை தானே! என் குழந்தைய குடுத்துட்டு நீ என்ன விட்டு போயிடுன்னு சொன்னேன். அதுக்கு அவ, இது என் குழந்தை. என் குழந்தை என் கூட தான் இருக்கும். என் குழந்தைய நான் யாருக்கும் தர முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டா. இதனால நானுமே அவகிட்ட சண்டை போட்டேன். இருந்தாலும் நான் கடைசியா, "நீ இந்த குழந்தைய என்கிட்ட குடுத்து தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இவ அந்த குழந்தைய என்கிட்ட குடுக்குறதுக்கு விருப்பம் இல்லாம, அந்த குழந்தைய அவளே கலைச்சிட்டா. இப்போ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த குழந்தைய கலைச்சிட்டு, இப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் நல்லா மாரி அந்த பெட்ல படுத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் இருந்தா, அவ கூட எப்படியும் ஒண்ணா இருக்க முடியும்? எ என் குழந்தையவே அவ கலைச்சிட்டா. அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, இப்ப ஜிம்முமே ஒரு மாரி அப்படியே அழுகுறாரு. இப்ப இவனுமே ஜிம்மின் அழுகுறத பார்த்துட்டு, அவளோட கன்னத்துல கை வச்சுட்டு, "ஜிமின், ஜிமின் அழாத ப்ளீஸ். ஒயின்
இவ்வளோ மோசமானவளா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா ஒயின் பண்ண தப்புக்கு இப்போ நீயே அழுவுற. விடு ஜமீன். அதான் நான் இருக்கேன்ல. நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் உனக்கு ஒரு குழந்தைய பெத்து குடுக்குறேன். அழாத. ம். அப்படிங்கிற மாரி பேசிட்டு, இப்ப இவனுமே திரும்பவும் ஜிம்மி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இப்ப ஜிம்மினுமே இவன அப்படியே ஒரு மாரி டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படியே தான் ஜிம்மின் வந்து இவனோட வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜிம்மினோட ஃபோன் ரிங் ஆகுது. இப்போ ஜிம்மினுமே அது யாருங்கிற மாரி அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. பார்த்தா அது ஜிம்மினோட அப்பா தான். "டேய் எங்கடா இருக்க?" "ஆ அ அப்பா அப்பா நான் வேலை விஷயமா வெளிய வந்திருக்கேன்ப்பா." "அதான் எங்க இருக்கேன்னு கேட்டேன்." "அ அப்பா அது பிசினஸ் விஷயமா நான் ஒரு கிளையண்ட்ட மீட் பண்ணலான்னு வந்திருக்கேன்." "அ ஏன்பா என்னாச்சு?" "அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் கேட்டேன்." வீட்டோட கீ உங்கட்ட தானே இருக்கு." "ஆ எ எந்த வீட்டோட கீப்பா?" "ஆ உன் மாமியார் வீட்டோட கீ. இப்போ நீயும் ஒய்னும் ஒண்ணா இருக்கீங்களே, அந்த வீட்டோட கீ உங்கட்ட தான இருக்கு. இல்ல டோர் ஓப்பன்ல தான் இருக்கா?" "அ எ ஏன்பா கேட்குறீங்க? ஒரு வேளை கீ உங்கட்ட இருந்ததுன்னா, இப்போ நீ ஸ்ட்ரெயிட்டா அந்த வீட்டுக்கு வந்துரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அவரோட அப்பாவுமே வந்து கால கட் பண்ணிடுறாரு. இப்ப ஜிம்மினுக்குமே வந்து புரியல. இவரு ஏன் வீட்டோட கீ கேட்குறாரு? அப்படி ஒரு வேளை கீ வச்சிருந்தா, "நீ வீட்டுக்கு வா" அப்படிங்கிற மாரி ஏன் கூப்பிடுறாரு? ஒரு வேளை அந்த ஒயின வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வரதுக்காக தான் அப்படி கேட்குறாங்களோ? அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு, இப்ப ஜிம்மினுமே உங் உங்களோட பேரண்ட்ஸ்லாம் உங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்தா, நீங்களும் வ ஜிம்மினும் தனித்தனியா தானே இருப்பீங்க. தனித்தனி ரூம்ல. ஸோ, அதெல்லாம் வந்து அவங்க பார்த்தாங்கன்னா, கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை இருக்கு. அதுவும் இல்லாம ஜிம்மின் இத்தன நாளா உங்ககிட்ட நாடகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால இப்ப ஜிம்மினுமே ஒரு மாரி பயந்துகிட்டு, இப்ப என்ன பண்றதுங்கிற மாரி யோசிச்சுட்டு, இப்ப அவசர அவசரமா வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து போட்டுக்கிறாரு. அப்படி அவரோட ட்ரெஸ் அப்படியே வேகமா எடுத்து போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுமே, "என்னாச்சு ஜிமின்? ஏன் இப்படி ஒரு மாரி டென்ஷனா இருக்க?" "ஆ அ அது ஒண்ணும் இல்ல யுவன். எ எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. ந நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அப்புறம் நீ சேஃபா இரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப அந்த யுவனுக்குமே வந்து ஜிம்மின் போகும்போது கூட ஒரு மாரி கிஸ் பண்ணிட்டு தான் போறாரு. இப்ப ஜிம்மினுமே அவரோட கார் எடுத்துட்டு இப்ப வேக வேகமா உங்களோட வீட்டுக்கு தான் வராரு. அப்படி உங்களோட வீட்டுக்கு வந்ததுமே, ஃபர்ஸ்ட் அவர் பண்ற விஷயம் என்னன்னா, இப்போ உங்களோட ரூமுக்கு போயிட்டு, உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட அந்த பேக் இருக்கு இல்லையா? அந்த பேக்ல எல்லாத்தையுமே போட்டு அப்படியே அடுக்குறாரு. உங்களோட ட்ரெஸ்ஸு, திங்ஸு, காஸ்மெட்டிக்ஸ்ன்னு எல்லாத்தையுமே எடுத்து அந்த பேக்ல போட்டு, இப்போ வேக வேகமா அவர் ரூமுக்கு கொண்டு போய், அங்க வச்சு எல்லாத்தையுமே அப்படியே அரேஞ்ச் பண்றாரு. அதுவும் நீங்க தங்கியிருந்த ரூம்ல, இப்ப யாருமே இல்லாத மாரி அப்படியே பக்காவா கிளீன் பண்ணி வச்சுட்டு, இப்ப அவரோட ரூமுக்குமே போய் எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு, அப்படியே ஒரு மாரி அப்படியே மூச்சு வாங்கிட்டு நின்னுட்டு இருக்காரு. அப்பா! எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு. இனிமே அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. அப்படிங்கிற மாரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் ஜிமினுக்கு வந்து எனக்கு யார பார்த்தாலும் பயம் இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னாலுமே, ஜிமின் பயப்படுற ஒரே ஆள்னா அது அவரோட அப்பா மட்டும் தான். பிகாஸ் இப்ப ஜிமினுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. கல்யாணமே ஆனாலும் இப்பவுமே வந்து ஜிமினோட அப்பா வந்து ஜிமின அப்படியே ஒரு மாரி மிரட்டிட்டு தான் இருக்காரு. அதனால தான் ஜிமினோட அப்பாவுக்கு ஜிமின் வந்து இப்படி பயந்துட்டு எல்லா பொருளையும் உங்களோட ரூம்லேருந்து எடுத்துட்டு வந்து அவரோட ரூம்ல வச்சுர்றாரு. ஒரு வேளை நீங்களும் அவரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா, சத்தியமா ஜிமின கொன்னே போட்டுருவாரு. அதுவும் இல்லாம அவரு இவ்வளோ தூரம் நாடகம்லாம் ஆடியிருந்திருப்பார் இல்லையா? உங்கள அவர் நல்லபடியா தான் பார்த்துக்கிறாரு, கேர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம், அது எல்லாமே வேஸ்ட்டா போயிரும். அதுக்காக அந்த அந்த அதுக்காக தான் இப்போ வந்து உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ எடுத்துட்டு வந்து அவரோட ரூம்ல வச்சு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தட் சேம் டைம் இப்போ நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான இருந்திருப்பீங்க. இப்பவுமே ஸ்டில் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. அந்த பெட்ல அப்படியே ஒரு மாரி உட்காந்துட்டு இருக்கீங்க. தென் நீங்க இப்பயுமே உங்களோட குழந்தைய பறிகொடுத்த அந்த சோகத்திலேயே தான் நீங்க மூழ்கி போயிருக்கீங்க. நீங்க உங்களோட குழந்தை இழந்தது உங்க முகத்துல அவ்வளோ பெரிய சோகத்த உண்டாக்கிடுச்சு. ஸோ, அதனால நீங்களுமே அப்படியே ஒரு மாரி பிரம்ம புடிச்ச மாரி தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட அம்மா தான் உங்ககிட்ட வந்து, "அ "வயன்மா, நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. இந்தாம்மா இத கொஞ்சம் சாப்பிடுமா" அப்படிங்கிற மாரி
உங்களுக்கு ஒரு பவுல்ல ஒரு மாரி ஃபுட் மாரி என்னமோ இருக்கு. அந்த ஃபுட்ட வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க ஸ்பூன்ல. இப்போ நீங்க அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே இல்ல. அப்படியே தான் அப்படியே ஒரு மாரி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க பிரம்ம பிடிச்ச மாரியே. அண்ட் தென் உங்களோட அம்மாவுக்குமே வந்து உங்கள இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. உங்களோட அம்மாவுக்கு நீங்கன்னா ரொம்ப உயிரு. உங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா, இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் உங்களோட அம்மாவால எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் அது உங்களோட அப்பா டிசிஷன் எடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால தான் வந்து அமைதியா இருந்திருப்பாங்க. இப்ப இருந்தாலும் அவங்களால மட்டும் இப்ப என்ன பண்ண முடியும்? அதனால இப்ப அவங்க உங்கள பார்த்து ஒரு மாரி கஷ்டம் தான் படுறாங்க. நீங்க இப்படிலாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு. ஸோ இப்படியே நீங்க அங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது, இப்போ உங்களோட அப்பாவும், ஜிமினோட அப்பாவுமே 2 பேருமே இப்ப உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்துட்டு உங்கள பார்த்து, "வயன்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏம்மா நீ நடந்தே நெனச்சு ஒரு மாரி அப்படியே சோகமாவே இருக்க? விடுமா. இப்படிலாம் நடக்கணும்னு எழுதியிருக்கு போல. அதனால தான் இப்படிலாம் நடந்துருச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத வயன். உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இங்க பாரு, அப்பா நான் இருக்கேன். எப்பயுமே உன் கூட இருப்பேன். அதனால நீ மனசு விட்டு அழணும்னு தோணுச்சுன்னா, அழுதுருமா. ஆனா தயவு செஞ்சு இப்படி மௌனமா மட்டும் இருக்காத. அது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவரு உங்க பக்கத்துல உட்காந்து, உங்களோட தலைமுடிய அப்படியே கோதி விடுறாரு. இப்போ நீங்களுமே அவர் அப்படி சொல்றத கேட்டுட்டு, எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்காம அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் உங்கள பார்த்துட்டு, "அ மயன்மா, இங்க பாரு, அ என் பையன் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தா, அவன மன்னிச்சிரும்மா. அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு நீ நடந்ததே நெனச்சு ஒரு மாரியாவே இருக்காத. இந்த குழந்தை இல்லன்னா, இன்னொரு குழந்தை. எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்மா. வாங்க, நம்ம இப்போ பையன கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம்." அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிறவங்கள்ட்டலாம் சொல்றாங்க. இப்போ அவங்களுமே சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி தான் டிசைட் பண்ணிட்டு, இப்போ அவங்கள அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஈவன் நீங்க அந்த கார்ல வரும்போது கூட அப்படியே ஒரு மாரி அமைதியா தான் வந்துட்டுருக்கீங்க. உங்களோட வயித்துல அப்படியே ஒரு மாரி கை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா தான் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அத உங்களோட அம்மாவுமே நோட் பண்றாங்க. இருந்தாலும் அவங்களும் எந்த அளவுக்கு தான் ஆறுதல் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதனால இப்ப அவங்களுமே வந்து அமைதியா தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்க உங்களோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்படி உங்களோட வீட்டுக்கு வந்ததுமே நீங்களும் உங்களோட கார விட்டு கீழ இறங்குறீங்க. அப்படி இறங்கும்போது கூட உங்களால சுத்தமா நடக்க முடியல. ஒரு மாரி அப்படியே தடுமாறுறீங்க. இப்போ ஜிமினோட அப்பாவும், உங்களோட அப்பாவும் தான் ஒரு மாரி உங்கள கை தாங்கலா புடிச்சு, உங்கள அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அண்ட் ஆல்ரெடி ஜிமின் அந்த வீட்டுக்குள்ள தானே இருந்திருப்பாரு. இப்போ அவருமே உங்களோட காரோட சத்தம் கேட்டதுமே இப்போ கீழ இறங்கி வந்திருப்பாரு. அவரோட ரூம விட்டு கீழ இறங்கி வந்து, உங்கள வந்து வெல்கம் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ நீங்களுமே மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு, அப்படியே அந்த டைனிங் டேபிள் இருக்க அந்த சேர்ல தான் அப்படியே ஒரு மாரி போய் மெதுவா உட்கார வைக்கிறாங்க. இப்ப ஜிமின்மே ஒரு மாரி அப்படியே அமைதியா நின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஜிமினோட அப்பா தான் ஜிமின பார்த்துட்டு, "டேய்! என்ன அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? போய் வயலுக்கு தண்ணி கொண்டு வா போ." அப்படிங்கிற மாரி ஜிமின பார்த்து சொல்லிடுறாரு. இப்ப ஜிமினுமே வேக வேகமா அந்த கிச்சனுக்குள்ள போயிட்டு, உங்களுக்கும், அவங்க கூட இருக்கிறவங்க உங்களோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. உங்ககிட்டயுமே வந்து அந்த கிளாஸ்ல தண்ணி ஊத்தி குடுப்பாரு. ஆனா நீங்க அந்த கிளாஸ கையில வாங்கி இருந்துருக்கவே மாட்டீங்க. எப்படி ஒரு மாரி பிரம்ம புடிச்ச மாரி இருப்பீங்களோ, அதே மாரி தான் இப்போ ஒரு மாரி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. ஜிம்மின்மே வந்து அத வந்து நோட் பண்றாரு. நீங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்காம ஒரு மாரி அமைதியாவே இருக்கிறத வந்து நோட் பண்றாரு. அவரு கிளாஸ குடுக்கும்போது. இருந்தாலும் இப்போ ஜிம்மி உங்ககிட்ட வந்து அ உங்களோட தோள் மேல கை வச்சு, "ஒயின் அ ஒயின் என்ன மன்னிச்சிரு ஒயின். அ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் இந்தா இது தண்ணி குடி." அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட நல்லவர் மாரி பேசுறாரு. இப்போ நீங்களுமே ஜிம்மின் உங்ககிட்ட வந்து பேசணுமே, இப்போ உங்களோட பார்வை அப்படியே ஜிம்மின் பக்கம் திருப்புறீங்க, ஒரு மாரி கோவமா. ஆனா நீங்க எதுவும் பேசல. அப்படியே தான் உங்களோட பார்வை அப்படியே கோவமா இருக்கிற மாரி தான் வந்து மாத்திக்கிட்டு, இப்போ ஜிம்மினையும் வந்து ஒரு மாரி அப்படியே மொறச்சு பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மினுமே வந்து அத நோட் பண்றாரு. இருந்தாலும் அது வந்து பெரிய விஷயமா வெளிய காட்டிக்காம, "இந்தா ஒயின் குடி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அவரே வந்து அந்த
கிளாஸ்ல இருக்கிற தண்ணிய உங்களுக்கு அப்படியே ஊத்தி விடுறாரு. உங்க வாய்க்கிட்ட கொண்டு வந்து அப்படியே ஊட்டி விடுறாரு. ஸோ, இப்போ நீங்களுமே அப்படியே அவர ஒரு மாரி மொறச்சு பார்த்துக்கிட்டே அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணிய அப்படியே ஒரு மாரி குடிக்கிறீங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான், "ஏய் ஜிமின், அ உங்க வீட்ல மேடுன்னு யாரும் இல்லையா என்ன? இருந்தா அவங்கள கூப்பிடு. கூப்பிட்டு அவங்களோட வயனுக்கு ஹெல்தியான ஃபுட்டா கொஞ்சம் ஏதாவது சமைச்சு குடுக்க சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்போ ஜிமின்மே அத கேட்டுட்டு, "அ அ அப்பா அப்பா அது என்னடா? மேட்கிட்ட தான் நான் சொல்ல சொன்னேன். எங்க அவங்க? இன்னைக்கு அவங்க வரலையா என்ன?" "அ இல்லப்பா, அது வந்து நான் அந்த மேட வேணான்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு." "வேணான்னு சொல்லிட்டியா? ஏன்? மேட வேணான்னு சொல்லிட்டீன்னா, அப்புறம் வீட்டு வேலைலாம் யாரு பார்த்துக்கிறாங்க? வயனா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இப்ப ஜிம்மினுமே ஒரு மாரி பயந்துக்கிட்டு, "ஆ இல்லல்லப்பா, வயனெல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டா. பன் நானே வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுருவேன்ப்பா. அதுவும் இல்லாம நாங்க 2 பேர் தானே இருக்கோம். அதனால எங்களுக்கு எதுக்கு மேட் அதனால நானே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நமக்கு வேலை செஞ்சுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டு அவங்கள வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அத கேட்டதுமே எங்களோட அப்பாவுமே, "அப்படியா? ஆனா அந்த மேட் என்கிட்ட வந்து இத பத்தி எதுவுமே சொல்லல." "ஆ அ இல்ல மாமா, அது ன் நான் தான் உங்ககிட்ட நான் அத பத்தி சொல்லிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சேன். அதனால தான் அவங்க உங்ககிட்ட இத பத்தி எதுவும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். "அப்படியா? ம். சரி, இப்போ வயனுக்கு இப்போ ஹெல்தியான ஃபுட்டா சமைக்கணும். நீ போய் சமைச்சு கொண்டு வா போ. அப்படியே எங்க எல்லாத்துக்கும் சேர்த்தே நீ சமைச்சிடு." அப்படிங்கிற மாரி ஜிம்மினோட அப்பா இப்ப ஜிம்மின பார்த்து சொல்றாரு. இத கேட்டதுமே ஜிம்மின் அப்படியே ஒரு மாரி முழிக்கிறாரு. "எ என்ன நான் சமைக்கணுமா?" "ஆமான்டா. அப்புறம் நீ தான் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிறேன். ஜிம்மின் அ சாரி வயனையுமே நான் தான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் தான் சமைச்சு குடுக்குறேங்கிற மாரி நீ சொன்ன. அப்புறம் என்ன? இப்போ காலையிலேருந்து வயன் எதுவுமே சாப்பிடாம வெறும் வயித்தோடயே தான் இருக்கா. இந்த மாரி நிலைமையில அவ வெறும் வயித்தோட ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. போய் சீக்கிரம் போய் ஏதாவது வயனுக்கு ஏதாவது பண்ணி கொண்டு வா போ. கூடவே எங்களுக்கும் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. இப்போ ஜிம்மினுமே அத கேட்டுட்டு, அப்பா ஹெல்தியானா இ இ என்ன என்ன சமைக்கிறது? அ நானா மீட்லாம் போட்டு ஏதாவது நூடுல்ஸ் மாரி ஏதாவது செஞ்சு குடுக்கட்டுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ நீங்க இந்த மாரி டைம்ல என்னெல்லாம் ஃபுட் சாப்பிடக்கூடாதோ, அது எல்லாத்தையும் நான் அவளுக்கு பண்ணி குடுக்கட்டுமாங்கிற மாரி தான் கேட்டுருக்காரு. இப்ப அத கேட்டதுமே அவங்க ஃபேமிலிஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாரி, என்னடா இவரு இப்படி சொல்றாரேங்கிற மாரி தான் இருக்கு. சொல்லப்போனா ஜிம்மின்க்கு குக் பண்ணாலாம் எதுவுமே தெரியாது. அவர் சும்மா வேணும்னு தான் அப்படி பொய் சொல்லியிருந்திருப்பாரு. அதனால தான் அவங்களோட அப்பாவுமே போய் நீ ஏதாவது ஹெல்த்தியா குக் பண்ணி கொண்டு வான்னு சொல்லும்போது, அவருக்கு ஹெல்தியான ஃபுட்டுனா என்னன்னே தெரியல. நம்ம ரெகுலரா சாப்பிடுறதே ஒரு பெரிய ஹெல்தியான விஷயம் தான் அப்படிங்கிற மாரி தான் அவரும் நெனச்சிட்டு இருக்காரு. ஸோ, இப்படியே அவர் வந்து ஒரு மாரி இந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இப்போ உங்களோட அம்மா தான், அ "மாப்பிள போதும் விடுங்க. நானே போய் என் பொண்ணுக்கு சமைச்சு கொண்டு வரேன். அப்புறம் உங்க எல்லாத்துக்குமே நானுமே சேர்த்தி சமைச்சிடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் பொண்ணுக்கு நானே என் கையால சமைச்சு குடுக்குறேன் இன்னைக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ உங்களோட அம்மா தான் உங்களோட கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜிமினோட அப்பாவுமே ஜிமின பார்த்து, "சரி, உன் ரூம் எங்க இருக்கு? வந்து காட்டு வா." அப்படிங்கிற மாரி வந்து ஜிமினுக்கு கூட்டிட்டு போறாரு. ஜிமின் பயந்த மாரியே தான் இப்போ அவரோட அப்பாவுமே வந்து நடந்துக்கிறாரு. இப்ப அதனால ஜிமின்மே வந்து, என் ரூம் மேல தான்ப்பா இருக்கு. வாங்க நான் போய் கூட்டிட்டு கொண்டு போய் காட்டுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப ஜிமினோட அப்பாவுமே வந்து ஜிமின கூட்டிட்டு போயிடுறாரு. அண்ட் தென் கூடவே உங்களோட அப்பா இருக்காரு இல்லையா, உங்களோட அம்மா வந்து இந்த கிச்சனுக்கு போனதுமே உங்களோட அப்பாவுமே அப்படியே, "சரி நான் போய் அவளுக்கு ஏதாவது வேணுமா?" அப்படிங்கிற மாரி வந்து பார்த்து எதனா வாங்கி குடுக்கணுமா இருந்தா குடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உங்களோட அப்பாவுமே எங்க கிச்சனுக்குள்ள போயிட்டாரு. இப்ப நீங்களும் உங்களோட ஜிமினோட அம்மா வந்து அங்க உட்காந்துட்டுருக்கீங்க. இப்ப ஜிமினோட அம்மா தான் உங்கள பார்த்து, "வயன், அ வாம்மா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம்." அப்படிங்கிற மாரி உங்கள கூப்பிடுறாங்க. இப்ப நீங்களுமே அந்த சேர்லருந்து அப்படியே ஒரு மாரி எந்திரிச்சு, நீங்க அப்படியே உங்களோட ரூமுக்கு போறீங்க. அதாவது நீங்க இப்போ ஜிம்மினோட ரூமுக்கு போல. நீங்க இப்போ தங்கியிருந்திருப்பீங்க இல்லையா? உங்களோட ரூமு. அந்த ரூமுக்கு தான் போறீங்க பழக்க தோசத்துல. இப்போ நீங்க உங்களோட ரூமுக்கு நடந்து போற வழியில தானே அந்த அந்த சோஃபா இதெல்லாம் இருக்கும். நீங்க அந்த சோஃபா செட்லாம் தாண்டி தான் உங்களோட ரூமுக்கு போற மாரி இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க கீழ விழுந்ததும் அந்த சோஃபா செட் கீழ தான். அது கிட்ட தான் வந்து விழுந்திருப்பீங்க. இப்போ நீங்க உங்களோட ரூமுக்கு அப்படியே ஒரு மாரி நடந்து போம்போது, அந்த சோஃபா செட் அப்படியே ஒரு மாரி கிராஸ் பண்ணி போறீங்க.
அப்படி போகும்போது பார்த்தா எதர்ச்சியா வந்து நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே பிளட் இருக்கு. நீங்க விழுந்த இடத்துல இருந்து பிளட் அப்படியே தான் இருக்கு. அத கிளீன் பண்ணவே இல்ல ஜிம்மின்னு. ஜிம்மினுமே அத பார்த்துருக்க மாட்டாரு. ஸோ அத கிளீன் பண்ணாம அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு நீங்களுமே இப்போ அத பார்த்து அப்படியே ஒரு மாரி அசையாம அதே இடத்துல அப்படியே நின்னுறீங்க. இப்போ ஜிம்மியோட அம்மாவும் உங்க பின்னாடி தானே இப்படியே வந்திருப்பாங்க. அவங்களுமே வந்து அந்த இடத்துல பிளட் சைன் இருக்கிறத பார்த்துட்டு, "அட கடவுளே!" அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு, இப்போ "ஒயின் அ ஒயின் மா ஒயின் வா வா நம்ம உள்ள போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்போ உங்கள அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்களுமே உங்களோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஒரு மாரி பெட்ல உட்காந்துக்கிட்டு, உங்களோட வயித்துல கை வச்சு அப்படியே ஒரு மாரி தடவிக்கிட்டே இருக்கீங்க. அத ஜிம்மினோட அம்மாவுமே வந்து நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ணிட்டு அவங்களுமே உங்க கிட்டத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, உங்களோட கைய பிடிச்சு, "வேன் இங்க பாரும்மா, நீ நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காத. ம். இது நடக்கணும்னு இருந்திருக்கு. அதனால நடந்துருச்சு. இத நீ கடந்து வந்து தான் ஆகணும். இந்த குழந்தை இல்லைன்னா என்னம்மா? இன்னொரு வாட்டி நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ம். அ அ அதுவும் இல்லாம எனக்கு கூட இந்த மாரி ஒரு நிலைமை நடந்திருக்கு. ஜிம்மின் ஜிம்மின் பொறக்கறதுக்கு முன்னாடியே ஒரு கரு என் வயித்துல இருக்கும்போதே கலைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு 9 மாசம். கிட்டத்தட்ட எனக்கு டெலிவரி ஆக போற டைம். என்னோட குழந்தையும் முழுசா இருந்த டைம். அந்த நேரம்னு பார்த்து தடுமாறி கீழ விழுந்துட்டேன். அதுவும் ஸ்டெப்ஸ்ல இருந்து. அப்போ ஜிம்மின் அப்பாவும் என் கூட இல்ல. என் கூட இருந்தது என்னோட மதர் இன் லா தான். அப்போ அவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. எனக்கு அப்போ பிரசவ வலியே வந்துடுச்சு. இருந்தாலும் டாக்டர் 2 உயிர்ல ஏதோ ஒரு உயிர் தான் காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதனால நானுமே அவங்க கிட்ட என்னோட குழந்தைய காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி தான் நான் சொன்னேன். ஆனா ஜிம்மினோட அப்பா நான் தான் முக்கியம். அந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி அந்த டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி அந்த குழந்தைய கொல்ல சொல்லிட்டாரு. அப்போ அந்த டைம் எனக்குமே ஜிம்மியோட அப்பா மேல எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஒரு குழந்தைய சுமக்கிற அம்மாவுக்கு மட்டும் தான் அந்த குழந்தையோட வலி என்னன்னு நல்லா தெரியும். அதனாலேயே நான் அவர்கிட்ட ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டேன். அவர்கிட்ட நான் ரொம்ப நாள் பேசவும் இல்ல. இப்போ அவருக்குமே அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நம்மளோட குழந்தைய நம்மளே கொல்ல சொல்லிட்டோமேங்கிற மாரி அவருமே அத நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு மட்டும் என் குழந்தை அந்த மாரி ஒரு மோசமான நிலைமைக்கு போகாம இருந்திருந்தா, இன்னைக்கு ஜிம்மின்க்கு ஒரு அண்ணனே இருந்திருப்பான். அதுவும் இல்லாம நானும் அன்னைக்கு நடந்ததே நினைச்சு ஜிம்மினோட அப்பா மேல கோவமா இருந்திருந்தேன்னா, இன்னைக்கு ஜிம்மினும் பொறந்திருக்க மாட்டான். இது எல்லாமே அவர் என் மேல வச்சிருந்த காதல்னால பண்ணது. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அவரால அவர என்னால மன்னிக்கவும் முடிஞ்சது. இதெல்லாம் நான் என்கிட்ட இப்ப சொல்றேன்னா, ஜிம்மினும் உன்ன எந்த அளவுக்கு பாசமா பார்த்துக்கிறேன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருவேள சாரி இருந்தாலும் இப்ப நடந்த விஷயத்துக்கு ஜிம்மின் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, நீ அவன மன்னிச்சிடுமா. பாவம் அவன். ஊர் உலகம் தெரியாதவன். யார் எப்படி இருப்பாங்க? எப்படி அவங்ககிட்டலாம் நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லாத மாரி தான் அவன் நடந்துப்பான். அதனால தாம்மா நான் உன்கிட்ட சொல்றேன். என் பையன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு கோவக்காரன் தான். எதையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். இருந்தாலும் அது ஒரு காரணமா இருந்துறக்கூடாதுல்ல உங்க சண்டைக்கு. அ நான் ஏன் சொல்றேன்னா, நீ பிரெக்னன்ட்டா இருந்திருக்க. உனக்கு லைட்டா பெல்லி கூட தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக என் பையன்கிட்ட, எங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாம அப்படியே மறைச்சிட்டு இருக்க. நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு தெரியல வயன். ஆனா நீ வேணும்னு மட்டும் அப்படி பண்ணியிருந்திருக்க மாட்ட. அது வேணா எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நான் உன் பக்கம் தான் நிப்பேன். கண்டிப்பா என் பையன் தான் ஏதாவது பண்ணியிருந்திருப்பான். அதனால தான் சொல்றேன். அவன் ஏதாவது பண்ணியிருந்தா அவன மன்னிச்சிடுமா. மன்னிச்சுட்டு நீ திரும்பவும் உன்னோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பி. ம். நீ ஒரு விஷயத்த இழந்துட்டங்கிறதுக்காக
இனி வரப்போற விஷயத்தையும் ஏன் நீ தடுத்து நிறுத்துற? தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அத என்னன்னு பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோமா." அப்படிங்கிற மாரி அவங்களுமே வந்து உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. இப்ப நீங்களுமே உங்களோட அத்தைய ஒரு மாரி அப்படியே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களோட கண்ணுமே ஒரு மாரி கலங்கியிருக்கும். பிகாஸ் உங்களோட மதர் இன் லா வந்து உங்ககிட்ட ஜிம்மின் என்ன பண்ணியிருந்தாலும், அத நீ மன்னிச்சுடு அப்படிங்கிற மாரி தான் வந்து கேட்குறாங்க. அதனால நீங்களுமே இப்போ ஜிம்மின் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத வந்து நெனச்சு பார்த்துருப்பீங்க. அவரு கீழ தள்ளி விட்டதுனால தானே நீங்க கீழ போய் விழுந்து உங்களோட வயித்துல அடிபட்டு உங்க குழந்த இறந்து போயிருந்திருக்கும். ஸோ, அதனால தான் அத நீங்க வந்து இப்போ அத நெனச்சு பார்த்து அப்படியே உங்க கண்ல அப்படியே ஒரு மாரி டியர்ஸ் வருது. அதுவும் ஜிம்மினோட அம்மாவுமே நோட் பண்ணிட்டு, உங்கள அனாத வயன் அப்படிங்கிற மாரி உங்களோட டியர்ஸ் வந்து அவங்களே வந்து தொடச்சு விடுறாங்க. அப்படி தொடச்சு விடும்போது நீங்களுமே ஒரு மாரி எமோஷனல் ஆகி உங்களோட மதர் இன் லாவ அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவங்களுமே உன்ன ஹக் பண்ணி அ ஒரு மாரி அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட மதர் இன் லா சொல்லியிருந்திருப்பார் இல்லையா? ஜிம்மினோட அம்மா வந்து, "நீ அவன மன்னிச்சிடுன்னு" சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா நீங்க அவர மன்னிக்கிற நெலமையில இல்ல. அவரு அப்படி நடந்துக்கிட்டத தான் இப்ப நீங்க நெனச்சு ஒரு மாரி அப்படியே கண் கலங்கி அழுதுன்னு இருக்கீங்க. ஸோ இப்படியே நீங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாரி அந்த ரூம்குள்ளேயே உட்காந்து ஒரு மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போயிருந்திருக்கும். கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறமா உங்களோட அம்மாவுமே வந்து உங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அ "வேணுமா நான் உனக்கு சாப்பாடு செஞ்சிருக்கேன். வாம்மா சாப்பிடலாம்." அப்படிங்கிற மாரி தான் வந்து உங்கள கூப்பிடுறாங்க. இப்போ நீங்களுமே வந்து உங்களோட அம்மா கூப்பிடுறத பார்த்துட்டு, நீங்களுமே வந்து உங்களோட டியர்ஸ் எல்லாமே நல்லா தொடச்சிக்கிட்டு, உங்களோட அத்தையவே அப்படி பார்க்குறீங்க. இப்போ அவங்களுமே, "வா வேன் நம்ம போய் சாப்பிடலாம். நீ காலையிலேருந்து எதுவுமே சரியா சாப்பிடல. இந்த மாரி நிலமையில வயித்த காய போடக்கூடாது. தெரியும்ல. இன்னும் சொல்லப்போனா இந்த மாரி நிலமையில தான் நெறையா ஹெல்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணும். அப்பதான் கொஞ்சமாவது எனர்ஜியா இருக்கிற மாரி இருக்கும். வா." அப்படிங்கிற மாரி உங்களையுமே வந்து இப்போ கூட்டிட்டு போறாங்க. இப்போ நீங்களுமே அந்த ரூம விட்டு வெளிய வரீங்க. அப்படி வெளிய வரும்போது அந்த சோஃபா கிட்ட பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ அங்க ஒரு மேட் வந்து அந்த பிளட் ஸ்டெயின்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டெயின்லாம் வந்து அப்ப அவங்க வந்து ஒரு மாரி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களுமே வந்து அந்த மேட் அங்க நின்னு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்ததுமே வந்து ஜிம்மியோட அம்மா தான் வந்து உங்கள பார்த்து, "நான் தாம்மா உன் அப்பா கிட்ட ஆ சொன்னேன். அந்த இடத்துல அப்படியே ஒரு மாரி கரையா இருக்கிறது பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும்ல. அதனால தான் நான் மேட வர சொல்லி அந்த இடத்த கிளீன் பண்ண சொன்னேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ உங்களுமே வந்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இப்போ நீங்களுமே வந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியாவே நடந்து போறீங்க. அப்படி நடந்து போயிட்டு நீங்களுமே அந்த டைனிங் டேபிள் வந்து உட்காந்துட்டீங்க. ஆனா உங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து உங்க கூட தான் வந்து போய் உட்காந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஜிம்மினோட அப்பாவுமே, உங்களோட அப்பா, அப்புறம் ஜிம்மின் எல்லாருமே அங்க டைனிங் டேபிள் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ நீங்க 3 பேர் தான் போய் அங்க உட்கார்ற மாரி இருக்கும். இப்போ நீங்களும் போய் அந்த டைனிங் டேபிள்ல உட்காரும்போது, இப்போ ஜிம்மினோட அப்பா தான், "வாயேன்மா நீ என் பக்கத்துல வந்து உட்காரு வா, இங்க வந்து உட்காரு வா" அப்படிங்கிற மாரி இப்போ அவரு தான் வந்து உங்கள அவரோட பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. சொல்லப்போனா அவருக்குமே வந்து உங்க மேல அப்படியே ஒரு தனி பாசம் இருக்கு. உங்களோட அப்பாவ விட அவருக்கு வந்து உங்க மேல கொஞ்சம் அக்கறையும் இதுவும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் எப்ப பார்த்தாலும் ஜிம்மின்னு ஒரு மாரி அவள ஏதாவது நீ டார்ச்சர் பண்றியா? அவ அவ கூட ஏதாவது சண்டை போட்டியா? அப்படிங்கிற மாரி ஜிம்மின்னு ஒரு படி மிரட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. அதுவும் இல்லாம அவர் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா? "தப்பு நீயே பண்ணியிருந்தாலும் நான் உன் பக்கம் தான் நிப்பேன். ஸோ நீ கவலைப்படாம என்னையே நீ இன்னொரு அப்பாவா நெனச்சு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாங்கிற" மாரி உங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்பார் இல்லையா? அதனால தான் இப்போ அவருமே வந்து உங்கள ஒரு மாரி தன்னோட மகன் மாரி தான் உங்கள வந்து அவருமே வந்து ஒரு மாரி ட்ரீட் பண்றாரு. இப்போ நீங்களும் அவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஜிம்மின் உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கத்துல. அப்புறம் உங்களுக்கு ரைட் சைட்ல உங்களோட அ ஜிம்மினோட அப்பா உட்காந்துருக்காரு. ஓகேவா? இப்போ நீங்க போய் அந்த அந்த சேர்ல அப்படியே உட்காந்ததும், இப்போ ஜிம்மின் தான் அவனோட சேர்லேருந்து அப்படியே எந்திரிச்சு, உங்களுக்குன்னு தனியா அந்த ஃபுட்லாம் செஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஃபுட் எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு, அ "இந்தா வைன் இத சாப்பிடு." அப்படிங்கிற மாரி ஏதோ அக்கறை இருக்கிற மாரி உங்ககிட்ட அப்படியே ஒரு மாரி பாசமா அப்படியே நடிச்சுட்டு குடுக்குறான். சோ, இப்ப நீங்களுமே வந்து ஜிம்மின் அப்படியே ஒரு மாரி பார்க்குறீங்க. அதுவும் இல்லாம ஜிம்மின் பக்கத்துல நீங்க உட்காந்துருக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்ல. இப்போலாம் ஜிம்மின பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே ஒரு மாரி கோவம் தான் வருது. நீங்களுமே அப்படியே ஒரு மாரி இப்படி ஜிம்மின மொறச்சு பார்த்துக்கிட்டு, இப்போ ஜிம்மின் அந்த பிளேட்ல உங்களுக்கு எடுத்து வச்சிருந்திருப்பா இல்லையா? அந்த ஃபுட்ட வந்து இப்போ அவரே வந்து எடுத்து, "இந்தா வைன் சாப்பிடு" அப்படிங்கிற மாரி வந்து உங்களுக்கு இப்படி ஸ்பூன்ல எடுத்து ஊட்டி விடுறாரு. நீங்களுமே வேற வழி இல்லாம, அவன பார்த்து மொறச்சுக்கிட்டே அந்த ஃபுட்ட வந்து வாங்கி சாப்பிடுறீங்க. ஸோ, இப்போ நீங்க நெனச்சிருந்தா அந்த ஃபுட்ட வந்து சாப்பிடாம இக்னோர் பண்ணி, அ இதுக்கெல்லாம் காரணம் ஜிம்மின் தான் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லி எல்லாத்துக்கிட்டயுமே வந்து ஜிம்மின காட்டி குடுத்துருக்கலாம். ஆனா, நீங்க வந்து அப்படி நெனைக்கல இப்போ. இன்னும் சொல்லப்போனா நீங்க வந்து இப்போ ஜிம்மின ஒரு மாரி பழிவாங்கணும்னு நெனைக்க ஆரம்பிச்சுட்டீங்க.
அதுவும் பர்சனலா நீங்க தான் வந்து ஜிம்மின பழி வாங்கணும். ஓ உங்க மூலமா வந்து ஜிம்மினோட அப்பாவோ, இல்ல உங்களோட அப்பாவோ வந்து அவங்க உங்களோட பேர் சொல்லி அவர வந்து பழி வாங்குறது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்களா பர்சனலா வந்து அவர ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்க திங்க் பண்ணிட்டு, அப்படியே ஒரு மாரி மொறச்சுக்கிட்டே ஜிம்மின மொறச்சுக்கிட்டே அவர் குடுக்குற ஃபுட்லாம் வந்து அப்படியே வேண்டா வெறுப்பா ஒரு மாரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரி இப்ப ஜிம்மினுமே வந்து அப்படியே உங்க ஃபேமிலிக்கு முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடியுமே வந்து அப்படியே உங்கள தாங்குன்னு தாங்குறாரு. ஸோ இப்ப அவருக்குமே வந்து வேற வழி இல்ல. அவருக்கு பிடிக்கவே இல்லைனாலும், உங்கள இந்த மாரி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா தான் உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து அவர நம்புவாங்க. அப்புறம் அவர சும்மாவும் விடுவாங்க. ஸோ இப்படியே நீங்க அந்த எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, எல்லாருமே இப்போ ஒரு மாரி அந்த ஹால்ல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேமிலிஸுமே வந்து உங்கள ஒரு மாரி அந்த டிப்ரஷன்லேருந்து எப்படியாவது வெளிய கொண்டு வரணுங்கிற மாரி ட்ரை பண்ணிட்டு, அவங்களுமே உங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது பேசிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நீங்களுமே வந்து அவங்க அந்த மாரிலாம் உங்களுக்கு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணத பார்த்துட்டு, நீங்களுமே வந்து லைட்டா தான் ஸ்மைல் பண்றீங்க. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு சிரிக்கவே முடியல. ஆனா அவங்க வந்து உங்கள ஏதாவது சிரிக்க வைக்க ட்ரை பண்றாங்கல்ல, அதனால நீங்களுமே வந்து ஒரு மாரி லைட்டா தான் ஸ்மைல் பண்றீங்க. அதுவும் இல்லாம அவங்க அந்த மாரிலாம் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு மாரி டிஸ்டர்பிங்கா இருக்கிற மாரி இருக்கு. நீங்க இப்போ தனியா இருக்கிற மாரி தான் நெனைக்கிறீங்க. ஆனா அவங்க வந்து உங்கள இப்ப தனியா விடவே இல்ல. எல்லாருமே வந்து உங்க கூடவே தான் இருக்காங்க. அதனால நீங்களுமே வந்து ஒரு மாரி அப்படியே டிஸ்கம்ஃப்ட்டா தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படியோ நைட்டும் ஆயிருந்திருக்கும். நைட் ஆனதுக்கப்புறமா சரி இப்ப நீங்கலாம் வந்து உங்களோட பெட்ரூம்ல வந்து உட்காந்துட்டுருக்கீங்க. அண்ட் கூடவே உங்களோட மதர் இன் லாவும் கூட உட்காந்துட்டு, ஃபோன்ல இந்த மாரி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாமே வந்து வைன் "இங்க பாரு இது நல்லா இருக்குல்ல, இது வாங்கிக்கலாமா? இது உனக்கு நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இத உனக்காக வாங்கி தரட்டுமா?" அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து உங்ககிட்ட அந்த ஃபோன காட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கூடவே உங்களோட அம்மாவுமே கூட தான் உட்காந்துட்டுருக்காங்க. நீங்க 3 பேரும் தான் வந்து அந்த ரூம்ல வந்து உட்காந்துட்டுருக்கீங்க. அந்த அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட அப்பா, அவரோட அப்பா, அப்புறம் ஜிமின் அவங்கலாம் வந்து அந்த மாரி ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட ஜிமின்க்கு அடிக்கடிக்கு யுவன் வந்து கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஸோ, இப்ப ஜிம்மினுமே வந்து அவரோட ஃபோன கையில தான் வச்சுக்கிட்டு பார்த்துட்டுருக்காரு. ஆனா கால் அட்டெண்ட் பண்ணி அவரால பேச முடியாது இல்லையா? பிகாஸ் ஜிம்மினோட அப்பா அவர் கூட உட்காந்துட்டுருக்காரு. அப்படி கூட உட்காந்துட்டே அவங்க 3 பேரும் வந்து அந்த பிசினஸ் இத பத்தி பேசுறது, வைக்கிறது, அப்புறம் ஜிம்மின்க்கு ஒரு மாரி அட்வைஸ்லாம் பண்றது, அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இப்ப அவராலயுமே வந்து அந்த கால்லாம் அட்டெண்ட் பண்ண முடியல. இப்ப அவருமே வந்து இவங்கலாம் எப்படா போய் தொலைவாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து அவருமே இப்ப நெனச்சுட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ எப்படியோ ஒரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா, இப்போ ஜிம்மியோட அப்பா தான் அ டைம பார்த்துட்டு, "ஓ! ரொம்ப லேட் ஆயிடுச்சா? சரி, வாங்க நம்ம எல்லாரும் போய் தூங்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அத கேட்டதுமே ஜிம்மினுமே, "தூங்கலாமா? அ எங்கப்பா?" "ஆ உன் மாமியார் வீட்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அத கேட்டதுமே உங்களோட அப்பாவுமே வந்து ஜிம்மியோட அப்பாவ பார்க்குறாங்க. "இ இ இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சீரியஸா எடுத்துக்காத." அப்படிங்கிற மாரி ஒரு ஜிம்மின் அப்பவுமே சொல்லிட்டு, "இப்ப நாங்க எங்க இருக்கோம்? இங்க தானே இருக்கோம். அப்போ உன் வீட்ல தான் படுத்து தூங்குவோம். ஏன்? அதுல ஏதாவது உனக்கு பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "ஆ அ அ பிரச்சனைலாம் எதுவும் இல்லப்பா. நீங்க இங்கேயே ஸ்டே பண்ண போறீங்களா என்ன?" "ஆமா. நாங்க எல்லாருமே இங்க தான் ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வயன் பழைய மாரி நார்மல் நிலைமைக்கு வர வரைக்கும் நாங்க இங்கலாம் நாங்க இங்கேயே தங்கிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம உன்ன நம்பிலாம் வயன இங்கலாம் விட்டு முடியாது. அதுவும் இல்லாம நானும் உன்ன நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வயன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ அவகிட்ட போய் தனியா பேசவே இல்ல. நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது மட்டும் தான் நீ அவள்ட்ட பேசுற. எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்துக்கிற. அவ கூட நீ தனியா இருக்கிற மாரி நாங்க ஒரு வாட்டி கூட பார்க்கவே இல்லையே! அப்படிங்கிற மாரி ஜிம்மியோட அப்பாவுமே ஒரு மாரி சந்தேகமா கேட்குறாரு. "ஆ அப்பா அது அது வந்து அதான் நீங்கலாம் இருக்கிறீங்கல்லப்பா! அப்போ நீங்க இருக்கும்போது அப்புறம் எப்படி நான் போய் அவட்ட அ தனியா பேசுறது? அதனால தான் பேசல. நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நாங்க நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம்." "ம். இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா பார்த்தா ஒன்னத்தையும் காணோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப அவருமே அந்த சோஃபாலேருந்து அப்படியே எந்திரிச்சு, இப்ப நீங்க உட்காந்துருப்பீங்க இல்லையா? அந்த ரூமுக்கு தான் வராரு. இப்ப அந்த ரூமுக்கு வந்துட்டு உங்கள பார்க்கும்போது நீங்கலாம் வந்து அப்படியே ஒரு மாரி உட்காந்து ஒண்ணா பேசிட்டு இருக்கிற மாரி இருந்திருப்பீங்க இல்லையா? இப்ப அவருமே அந்த ரூம்குள்ள வந்துட்டு, "ஆ ஒயின்மா, லேட் ஆயிடுச்சு. நீ நீ போய் படுத்து தூங்குமா. அதுவும் இல்லாம நீ இப்போ ரொம்ப டயர்டா இருப்ப. ரொம்ப நேரம் கண் முழிச்சுட்டு இருக்காத. போ நீ போய் இன்னொரு ரூம்ல போய் படுத்து தூங்கு. அப்புறம் மாத்திரைலாம் போட்டியா கரெக்ட்டா?" அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து கேட்குறாரு. இப்ப நீங்களுமே
ஆ போட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே அதே அந்த பெட்ல அப்படியே தான் உட்காந்துட்டுருக்கீங்க. இப்ப ஜிம்மின்மே வந்து பின்னாடியே வந்திருப்பாரு இல்லையா? இல்ல பின்னாடியே வந்திருப்பாரு. இப்ப அவருமே வந்து உங்களோட அப்பா பையன தான் வந்து நின்னுட்டு உங்கள அப்படியே பார்க்குறாரு. பிகாஸ் இப்ப அவருக்குமே வந்து சந்தேகப்பட்டு இப்ப கேட்டார்ல. நாங்கலாம் ஒண்ணா இருக்கும்போது தான் வந்து நீ அவள கேர் பண்ணி பார்த்துக்கிற மாரி இருக்கு. நீயும் அவளும் தனியா இருக்கும்போது நீ அவள கேர் பண்ணிக்கிற மாரி எனக்கு தெரியவே இல்ல. நான் ஒரு தடவ கூட அந்த மாரி பார்க்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு இல்லையா? அதனால ஜிம்மின்மே வந்து இப்போ உங்கள தனியா விடக்கூடாது அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு, இப்ப அவருமே வந்து உங்க கிட்ட வந்து அ "வயன் வா வயன் நம்ம போய் நம்ம ரூம்ல தூங்கலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ உங்களோட கைய புடிச்சு அப்படியே உங்கள இழுக்குறாரு. இப்போ நீங்களுமே வந்து அப்படியே ஜிம்முன்னு ஒரு மாரி தான் பார்க்குறீங்க. இப்ப அவருமே வந்து உங்களோட கைய பிடிச்சு அந்த ரூம விட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துர்றாரு. அப்படி வரும்போது கூட, அ அப்பா நீங்க இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல அங்க லெஃப்ட் சைட்ல இன்னொரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல நீங்க ஸ்டே பண்ணிக்கிட்டாலும் சரி. நீங்க நல்லா தூங்குங்க. நான் நான் நாளைக்கு மார்னிங் வந்து உங்கள பார்க்குறேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, குட் நைட் டாடி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவருமே வந்து இப்போ உங்கள அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போம்போது கூட அப்படியே உங்கள ஒரு மாரி உங்க தோள் மேல கை போட்டுட்டு அப்படியே பார்த்து, பார்த்து கூட்டிட்டு போவாங்க இல்லையா? நடக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாரி தான் இப்போ வந்து உங்கள ட்ரீட் பண்றாரு. அதுவும் நீங்க அந்த ஸ்டெப்ஸ்லலாம் ஏறும்போது, அவரு "அ மெதுவா, மெதுவா ஏறு வயன். ப்ளீஸ் பொறுமையா ஏறு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அ ம் "வலிக்குதா வயன்? நான் வேணா உன்ன தூக்கிட்டு போகட்டுமா? அ இரு நான் உன்ன தூக்கிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து உங்கள அப்படி தூக்குறாரு. நீங்க தான், "இல்ல வேண்டாம். நான் நடந்தே வரேன். எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து சொல்லிட்டு உங்களோட முகத்த திருப்பிக்கிட்டு, இப்போ நீங்களுமே வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து அப்படியே ஏறி உங்களோட ரூமுக்கு போறீங்க. ஜிம்மோட ரூமுக்கு தான் போறீங்க. ஆக்சுவலி ஜிம்முன்னு இருக்க அந்த மேல் மாடியிலுமே 2 ரூம் இருக்கும். ஸோ, இப்போ நீங்களுமே வந்து அந்த இன்னொரு ரூம் இருக்கு இல்லையா? அந்த இன்னொரு ரூம் தான் வந்து நீங்க அப்படியே பார்க்குறீங்க. நம்ம இன்னைக்கு இந்த ரூம்லயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நீங்க வந்து அந்த ரூம பார்க்குறீங்க. ஆனா ஜிம்மின் நீங்க அந்த மாரி பார்க்கறத பார்த்துட்டு, உங்கள "ஒயன் நம்ம ரூம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அங்க பார்க்குற? வா நம்ம ரூமுக்கு போலாம்." அப்படிங்கிற மாரி அப்படியே உங்கள இழுத்துட்டு போயிடுறாரு உங்களோட ரூமுக்கு. சாரி அவளோட ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுறாரு. அப்படி நீங்க அந்த ரூம்குள்ள போனதுமே, ஜிமின் அப்படியே அந்த ரூம்குள்ள வந்ததுமே அப்படியே அவங்கள அந்த பிஹேவியர் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறாரு. இவ்வளோ மணி நேரம் உங்க தோள் மேல கை போட்டு, அ "பார்த்து வா" அப்படிங்கிற மாரி தானே வந்து உங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப அந்த ரூம்குள்ள வந்ததுமே அப்படியே உங்க தோள் மேல இருக்கிற கையெல்லாம் அப்படியே எடுத்துட்டு, அப்படியே ஒரு மாரி கண்டுக்காத மாரி, அவர் பாட்டுக்கு அப்போ அவரோட பெட்ல போய் அப்படியே வந்து படுத்துக்கிறாரு. அப்படி படுத்துக்கிட்டே அவரோட ஃபோன் இருக்கு இல்லையா? அந்த யோன் கூட ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா. அவர்னால பேசி இருந்திருக்கவே முடியாது. இப்ப அவளுக்கு தான் ஜிமின் கால் பண்ணி, "ஹே ஹாய் பேபி. ஐம் சோ சாரி. நீ கால் பண்றப்போ என் அப்பா என் கூட இருந்தாரு. அதனால தான் கால் அட்டெண்ட் பண்ண முடியல. ஐம் சோ ரியலி சாரி. ஐ மிஸ் யூ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே அந்த ஃபோனுக்கு கிஸ் பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமா கோவம் வருது. இருந்தாலும் நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? ஜிம்மி கிட்ட போய் "ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படிங்கிற மாரி சண்டையா போட போறீங்க. உங்களுக்கு அந்த சண்டை போடுற நிலைமையும் இப்போ உங்களுக்கு இல்ல. அதுவும் இல்லாம உங்களுக்கு நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு தோணவும் இல்ல. அதான் உங்களுக்கு தான் வந்து அந்த இவனும் ஒண்ணா இருந்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாரி தானே இப்போ நீங்க டிசைட் பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்க 2 பேரும் எப்படியோ போய் சேர்றாங்க அப்படிங்கிற மாரி தான் நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் வந்து இந்த மாரி வந்து ஜிம்மின் அந்த மாரி அந்த பொண்ணுகிட்ட வந்து இப்படி ஒரு மாரி உங்க முன்னாடியே வந்து பேசுறது, அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மாரி வெறுப்பா இருக்கு. இப்ப நீங்களுமே உங்களோட கைய அப்படியே ஒரு மாரி இறுக்கமா இறுக்கிக்கிட்டு, ஜிம்மினயே அப்படியே ஒரு மாரி அப்படியே மொறச்சு பார்த்துக்கிட்டு நின்னுட்டுருக்கீங்க அந்த டோர் கிட்டயே. இப்ப ஜிம்மினுமே வந்து உங்கள பார்க்குறாரு. நீங்க அப்படியே மறைக்கிறத வந்து பார்க்குறாரு. இருந்தாலும் அவரு வேணும்னே வந்து உங்கள வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக, இன்னுமே வந்து அந்த யோன் கிட்ட ஒரு மாரி ஃப்ளர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நீங்களுமே பார்த்துட்டு, "கருமம் இதெல்லாம் எங்க போய் திறந்து போகுது?" அப்படிங்கிற மாரி நீங்களுமே நெனச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளிய வரலாங்கிற மாரி அந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வெளிய வரீங்க. இப்படி வெளிய வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் வந்திருக்கும் இல்லையா? அந்த ரூமுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து நீங்க இப்போ போலாங்கிற மாரி போறீங்க. அந்த ரூமுக்கு போம்போது, ஹால் வந்து அப்படியே நல்லா தெரியும். கிம்மின் ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போனீங்கன்னா, ஹால் வந்து நல்லாவே கீழ யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத பார்க்கும்போதே நல்லா தெரியும். கிச்சன்லாம் தெரியும். அண்ட் டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் சோஃபா இதெல்லாமே நல்லாவே தெரியும். அப்படி போகும்போது வந்து நீங்களுமே வந்து அந்த ஹால வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து அங்க ஜிம்மினோட அப்பா தான் வந்து உட்காந்துட்டு இருக்காரு ஹால்ல. அதுவும் இல்லாம ஜிம்மியோட ரூம பார்த்த மாரி தான் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க மட்டும் இந்த ரூம்லேருந்து இப்போ வேற ஒரு ரூமுக்கு போறத பார்த்தாருன்னா, கண்டிப்பா ஏன் என்னாச்சு? அப்படிங்கிற மாரி தான் வந்து கேள்வி கேட்பாரு. அதனால நீங்களுமே வந்து பார்த்துட்டு, இவரு என்ன இங்க போகாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு? தூங்க போலான்னு இவரு தானே சொன்னாரு. இப்போ இவரே தூங்காம அந்த சோஃபால அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு.
இது இப்படி உட்காந்துட்டு இருந்தா நம்ம எப்படி அந்த ரூமுக்கு போகிறது? இங்கே இவன் வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் திரும்பவும் இந்த ஜிம்மின் ரூமுக்கு போகலாம். கொஞ்ச நேரம் வந்து ஜிம்மின் ரூம்லேயே அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரும்பவும் இந்த ரூமுக்கு வந்துடலாம். கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறமா அவரும் வந்து தூக்கம் வந்துருச்சுன்னா போயிடுவார் இல்லையா? ஸோ அப்படி தான் வந்து நீங்களுமே இப்போ டிசைட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவுமே வந்து நீங்கள் ஜிம்மின் ரூம்குள்ளே வரீங்க. அப்படி நீங்கள் அந்த ஜிம்மின் ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஜிம்மின் இப்போ பெட்டில் படுத்திருக்காரு. அண்ட் அவரோட ஷர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே பெட்ஷீட்டை போய் படுத்திருக்காரு. அண்ட் அந்த ஃபோன் காலில் யோன் தான் வீடியோ கால் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஜிம்மினுமே யோனுமே வந்து இப்போ வீடியோ கால் பேசிக்கிட்டு தான் வந்து ஒரு மாதிரி அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களுமே ஜிம்மின் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இப்போ அவருமே வந்த வீடியோ காலில், ஹே யோன், இன்னும் கொஞ்சம் காட்டேன், அதுக்குள்ளே ஏன் எல்லாத்தையும் இது பண்ணுற? இப்போ நீ கேட்டதும் நான் என்னோடய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி உனக்கு காட்டினல்ல, அதே மாதிரி நீயும் எனக்கு பண்ணணும்ல. ப்ளீஸ் நீ இப்போது உன்னோட டாப்பை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணி காட்டேன் ப்ளீஸ். நான் அதை பார்த்து என்னோடய ஹேண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்குமே இப்போது உன் கூட ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, சில தருணங்களால நம்மளுமே சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை பார்த்து ஒரு கண்டை பார்த்து அப்படியே சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே நீங்களுமே அப்படியே அங்கே நின்றுட்டு கேட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்குமே வந்து இவன் என்ன இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த ரூமை விட்டு வெளியே போகணும். வெளியே போனால் அவங்க அவங்க வேறு ஜிம்மினோட அப்பா வேறு அந்த சோஃபாலே எப்படி உட்காந்துருந்துருப்பாரு. ஸோ உங்களுக்குமே வேறு இப்போ வழி தெரியல. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அப்படியே ஜிம்மின் ரூம்லேயே அப்படியே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட நான் அந்த ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இப்போ திங்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்களுமே வந்து மெதுவாக அப்படியே இந்த ஜிம்மின் ரூம்குள்ளே வந்து அங்கே ஒரு சோஃபா இருக்கும். ஆக்சுவலி ஒரு சோஃபா வந்து பெட்டை பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு சோஃபா வந்து விண்டோவை பார்த்த மாதிரி இருக்கும், பால்கனியை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்களுமே உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்படிங்கிறதுனால இப்போ நீங்களுமே அந்த பால்கனியை பார்த்து இருக்கிற சோஃபா கிட்டே போயிட்டு நீங்களுமே அப்படியே ஜிம்மினை பார்க்காத மாதிரி அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ ஜிம்மினும் அந்த யோனும் வீடியோ காலில் பேசிக்கிறது வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு காது கேட்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து பெருசாக எதையும் ரியாக்ட் பண்ணிக்காம அவங்க பேசுகிறத அப்படியே கேட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறமா ஜிம்மினுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி டயர்டில் தூங்கிட்டு இருப்பான். இப்போ நீங்களுமே வந்து அந்த சத்தம்லாம் எதுவுமே கேட்காத நோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்களுமே வந்து அப்படியே ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தா இப்போது நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ நீங்களுமே அந்த சோஃபா விட்டு அப்படியே எழுந்திரிச்சு ஜிம்மின் தூங்குறதே வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ பார்த்துட்டு ஜிம்மினை பார்த்த மாதிரி ஒரு சோஃபா இருக்கும் இல்லையா, பெட்டை பார்த்த மாதிரி ஒரு சோஃபா இருக்கும் இல்லையா, இப்போ அந்த பெட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி மாறி உட்காடுறீங்க. அப்படி மாறி உட்காந்துக்கிட்டே ஜிம்மினே அப்படியே ஒரு மாதிரி போய் முறைச்சி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு இப்போ தூக்கம்லாம் வரவே இல்லை. அவன் அந்த யோன்கிட்ட அப்படி பேசுகிறதும் உங்களுக்கு பெரிய விஷயமாவும் தெரியல. உங்களோட குழந்தைய அவன் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இப்போது பயங்கரமான கோவத்தில் இருக்குது. ஸோ இப்போ நீங்களுமே வந்து இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்து அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க ராத்திரி ஃபுல்லாக அப்படியே தூங்காமல். சரி, ஓகே டார்மிஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட்டில் ஒன் ஷாட் மாதிரி ஒரு மாதிரி கிக்காக இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல. மேபி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணி இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து புரியும். உங்களுக்கு ஸ்டோரி புரியணுன்னா நீங்கள் அந்த வீடியோ சொல்லாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்டு யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, இது சைக்கோ ஸ்டோரி மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் அவங்களோட ஐடி எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு யாரோடது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன். அதாவது நீங்கள் யாரோடது, இப்போ வியோடது வேணுமா, இல்லை ஜேகேவோடது வேணுமா, இல்லை ஜிம்மினுக்கு வேணுமா, அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் யாரோடது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒன் ஷாட்டை ரெடி பண்ணி போடுவேன். ஓகேவா? சரி, ஓகேடா மீஸ். ஸ்டோரி கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேடா, பாய், டாடா.